சரி, அப்ப உங்கள் மத்தியிலே அந்த முக பகுதியை நான் பேசி வந்தேன். அதை திரும்ப பேச போதில்ல. I've already shared on the first part, that is affirmative response to God's will and word. That is what faith is first. And now we come to the second part, what faith is. And in the second part, when we talk about faith, the scripture talks about evidence. Evidence. And the word evidence means conviction. The word evidence means conviction. ரெண்டாவது பகுதியில நான் இப்ப வந்திருக்கிறேன். ரெண்டாவது பகுதி என்ன நம்ம பார்க்க இருக்கிறோம் என்றால், நிச்சயமானது என்று வேதம் சொல்ல இருக்குது. காணப்படாதவைகளின் நிச்சயம். அப்ப விசுவாசம் ஒரு நிச்சயத்துக்குரிய இருக்கிற ஒரு காரியம். ஆனா ஆங்கிலத்துல எவிடன்ஸ், அது எவிடன்ஸ் என்று சொல்லும்போது ஆதாரம். அது ஒரு ஆதாரமாக இருக்குது. இன்னைக்கு நம்ம கோர்ட்டுக்கு போகும்போது கோர்ட்ல ஆதாரம் இல்லை என்றால் ஒன்றும் நடக்காது. சரிங்களா? In the court, if you want to prosecute somebody, you must have the evidence to say that he has done that crime. அந்த குற்றம், அந்த தப்பு அவன் செஞ்சிருக்கிறார். அப்ப லாயர், ரெண்டு லாயர்ஸ் வாதாடுவாங்க. ஒரு லாயர் என்ன வாதாடுவாங்க? இது நடக்கல, இவன் அந்த மாதிரி செய்யல. இன்னொரு லாயர் இல்ல, இவன் தான் செஞ்சான். அப்ப அந்த ஜட்ஜ் மத்தியில தகுந்த ஆதாரத்தோட அங்க செல்ல வேண்டும். With proper evidence, the prosecutor needs to give in order for the judge to be convinced to convict the person of the crime. So evidence is very important. But when you look at the scripture, evidence of things not seen. The Bible says faith is evidence of things not seen. காணப்படாதவைகளின் நிச்சயமுமாய் இருக்கிறது அப்படின்று வசனம் சொல்ல இருக்குது. அப்ப எந்த ஒரு கோர்ட்ல இது தோத்து போயிடும், இது நிக்காது. சரிங்களா? நீங்களும் நானும் அருகே இருக்கிற ஒரு காரியம் என்னன்னா, நம்ம பார்த்தா தான் நம்புவோம். அதுக்குரிய ஆதாரம் இருந்தா தான் அது ஏற்றுக்கொள்ள ஒரு நிலையில நாம் இருப்போம். We are people who need evidence. Without evidence, we will not believe. Without evidence, we will not accept something. Even when it comes to science also, science is accepted because the evidence shows so. அப்ப இன்னைக்கு வாழ்க்கையில ஆதாரமானது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. அப்ப இங்க வசனம் சொல்றது காணாப்படவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது. Evidence of things not seen. So when we look at that, it is in the essence of seeing it with conviction. Essence of seeing it with conviction. This inward conviction enables the believer to believe things not yet seen, that God will do what he has promised. அதான் விசுவாசம் ரொம்ப விசேஷங்க. ஏன் தெரியுமாங்க? அது நம்முடைய உள்ளான உணர்த்துதலான காரியமாக இருக்குது. யாரு மேல? தேவன் மேல. தேவன் அவர் வாக்குத்தத்தம் கொடுத்தார் என்றால் அது நிறைவேற்றுவார். சரிங்களா? அப்ப அந்த உள்ளான ஒரு உணர்த்துதல் நமக்குள்ள இருந்ததுனால தான் இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம்? விசுவாசத்தின் அடிப்படையில தேவன் அண்டல சேருறவர்களாக இருக்கிறோம். சரிங்களா? விசுவாசத்தின் அடிப்படையில அவருடைய வார்த்தையை நாம் பெற்றுக்கொள்ள இருக்கிறவர்களாக இருக்கிறோம். அதனால தான் அதுக்கு முன்ன நம்பிக்கைப்படாதவைகளையும் உறுதியுமாய் இருக்குது என்று சொல்லப்பட்டிருக்குது. Earlier it says substance of things hoped for. When we come to faith, it is something we hope for, and it's something as evidence before we see it. So the following verse says, before the frame of the world is being formed, God spoke. சரிங்களா? How did God spoke? When there was nothing. சரிங்களா? ஒன்றுமில்லாத நிலையில அங்க வசனம் 3 சொல்லுது, by faith we understand that the worlds were framed by the word of God, so that the things which are seen were not made of things which are visible. அப்ப ஒன்றுமில்லாத
கண்ணுக்கு காணாத ஒரு நிலையில ஆண்டவர் சொல்லி, அவர் வார்த்தையின் நிமித்தம் சொல்லி பூமியை உண்டு பண்ணவராக காணப்பட்டார். அதே மாதிரி இன்னைக்கு கர்த்தருடைய வாக்குத்தத்தம் வரும்போது அது கண்டுதான் நம்ம விசுவாசிக்கணும் என்று சொன்னா அது முடியாது. விசுவாசம் அப்படிப்பட்டதாக இல்லை. காணாத நிலையில விசுவாசித்து வருது. அப்படி விசுவாசிக்கிறவன் பாக்கியவான் என்று ஆண்டவர் சொல்லவராக இருக்கிறார். அப்ப இது உள்ளான ஒரு உணர்த்துதல் எங்க இருக்கணும்? நம்முடைய மனதுக்குள்ள அந்த உணர்த்துதல் இருக்க வேண்டும். We need to have that inward conviction that what God says, what God promised will come to pass. That is the conviction that only faith can bring. இப்படிப்பட்ட உணர்த்துதல் விசுவாசம் மட்டும்தான் கொண்டு வர முடியும் என்று நாம் உணர்கிறோம். ஏனென்றால் 4வது வசனத்துல ஆபேலை குறித்து பேசும்போது என்ன சொல்லப்பட்டிருக்குது? When we read verse 4, it talks about Abel's faith. By faith Abel offered to God a more excellent sacrifice than Cain, through which he obtained witness that he was righteous, God testifying of his gift, and through it he being dead still speak. அங்க சொல்லப்பட்டிருக்குது, விசுவாசத்தினாலே ஆபேல் காயனுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். அதனால் அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கூறுதார். அவன் மரித்தும் பேசுகிறான் என்று வசனம் சொல்லுது. அவன் மரித்தும் பேசுகிறான். ஆபேலுடைய பலி அது எப்படிப்பட்ட பலி தெரியுமாங்க? மேன்மையான பலி என்று சொல்லப்பட்டிருக்குது. When we talk about Abel's offering, it's an offering that was excellent. It was a sacrifice that was excellent, the Bible says. Even though Abel is dead, till today his faith is still speaking out as we read about here from the word of God. ஆபேல் அவன் மரித்து போயிருந்தாலும் இன்றைக்கும் அவனுடைய விசுவாசத்துக்குரிய அந்த நிலையே பேசப்பட்ட ஒரு சூழ்நிலையில இருக்குது. ஏனென்றால் அவன் கொடுத்திருக்கிற அந்த காணிக்கை அது மேன்மையான காணிக்கையாக இருந்தது. ரோமர் 10:17 நம்ம வாசிக்கிறோம், விசுவாசம் கேள்வியால் வருது, கேள்வியானது தேவனுடைய வார்த்தையிலிருந்து வருது. The Bible says faith comes from hearing, and hearing the word of God. Hearing the word of God. So in the Garden of Eden, when Adam sinned, God revealed to Adam that the only way back to him was by a blood sacrifice. Something must give its life in order to cover the shame that they felt due to sin. சரிங்களா? ஆதாம் ஏதேன் தோட்டத்தில் இருக்கும்போது அவர்கள் பாவம் செய்தார்கள். அந்த பாவத்தின் பரிச்சித்தமாக அவர்கள் இவ்விதமாக இரத்த பலி நிமித்தம் அவர்களுடைய அந்த அவமானம் நீங்க வேண்டும் என்று நாம் பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். இன்னைக்கு நீங்க இப்படிப்பட்ட ஒரு வசனம் இருக்குதா அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆதியாகமம் 3:21 நீங்க பாத்தீங்கன்னா அங்க ஆண்டவர் ஆதாமும் ஏவாளையும் உடுத்துறார். எப்படி உடுத்துறாருன்னா, மிருகம் தோல் நிமித்தம் அவர் உடுத்துறார். The moment they said they were naked, the moment they said they are ashamed, God spoke to them and God told them, who told you that you are naked? நீங்க நிர்வாணியாக இருக்கிறீங்க என்று யார் சொன்னது? அதுக்கு பிறகு 21வது வசனம், 3வது அதிகாரத்துல 21வது வசனம் ஆதியாகமத்துல நீங்க வாசிக்கும் போது அங்க நீங்க பாக்குறீங்க, தோல், மிருகத்தின் தோல் நிமித்தம் ஆண்டவர் அவர்களை என்ன செஞ்சாரு? உடுத்தினார் என்று. அப்படின்னா ஒரு மிருகத்தை அடைத்து ரத்தம் செந்த பண்ணி பிறகு மனுஷனுடைய பாவத்தை
ஆண்டவர் அந்த நாளிலே அவர் போக்கினவராக காணப்பட்டார். An animal had to be killed and its blood had to be shed in order for man to come back to God. In order for man to come back to God. மனிதன் மீண்டும் தேவன் அண்டல வருவதற்கு ஒரு பலி, ஒரு மிருக பலி, ரத்தம் சிந்துதல் அங்கு இருந்ததாக நாம் பார்க்க இருக்கிறோம். For that was God's way at that time. அந்த நேரத்துல அந்த வேளையில அதுதான் தேவனுடைய வழியாக தெரிந்தது. And it was pointing to the future when Jesus Christ would give his life. He would shed his blood. He should become the Lamb of God. And this is called atonement. சரிங்களா? தேவஜனமே, ஆதியிலே கர்த்தர் இது ஆயத்தப்படுத்தினவராக இருக்கிறார். அப்ப இது ஏன்னா கடந்து வரக்கூடிய இருக்கிற காலங்கள இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஜீவனை கொடுத்து தன்னுடைய இரத்தத்தை சிந்தி அவரே அந்த தேவ ஆட்டுக்குட்டியாய் இருந்து வர வேண்டும். அப்ப இது என்ன அர்த்தம் என்றால் பரிகாரம் செலுத்துது, பரிகாரம் செலுத்துது என்று சொல்லப்பட இருக்கிற ஒரு காரியம். What is atonement? What is atonement? பரிகாரம் செலுத்துவது என்றால் என்ன என்று நாம் பார்க்கும்போது, the definition for atonement is an often used Old Testament term representing a sacrifice for sin. இன்னைக்கு பரிகாரம் செலுத்துறது இல்ல பிராயச்சித்தம் என்று சொல்லப்பட இருக்கிற அந்த வார்த்தை அது என்ன காட்ட இருக்குது என்றால், பாவத்துக்குரிய இருக்கிற பலியை செலுத்தக்கூடிய இருக்கிற ஒரு நிகழ்வாக பழைய ஏற்பாட்டில் காணப்பட்டதாக இருக்குது. இது அதிகமாக லேவிய அதிகமம் 16வது அதிகாரத்துல நாம் பார்க்கலாம். Leviticus chapter 16 talks about atonement. It describes atonement on many levels by many actions. It talks about the priests when they come before God, what kind of sin offering they must offer. It talks about the people when they come before God, what kind of atonement, sin offering they must do. And there are levels of atonement to be done. Some animals are bull, some animals are lamb, some animals are birds. It all depends on the magnitude of their sin. அவங்க செய்ய இருக்கிற அந்த பாவத்து நிமித்தம் அவர்கள் பரிகாரம் செலுத்தக்கூடிய இருக்கிற நிலையில இருக்கிறவர்களாக இருக்கிறார்கள். The whole process was quite detailed but necessary for the people of God to be holy before God. இந்த காரியம் ரொம்ப ஆண்டவர் தெளிவாக லேவி ஆகமத்துல அவரு சொல்லி வர இருக்கிறவர்களாக இருக்கிறார். ஏந்திரமாங்க இப்படி செஞ்சாதான் அவங்க அந்த நாட்கள்ல தேவனுக்கு முன்பாக பரிசுத்தமாக நிக்க முடியும், இல்லைன்னா நிக்க முடியாது. சரிங்களா? தேவ செட் அபார்ட் நேஷன். நீங்க இஸ்ரேல் ஜனங்களை எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர்கள் பிரித்து எடுக்கப்பட்ட ஜனங்கள். And as such observe this ritual of atonement. அது நிமித்தம் அவர்கள் இந்த பரிகாரம் செய்தக்கூடிய இருக்கிற அந்த ரிச்சுவல், அந்த ரிச்சுவல்ல இருந்தவர்களாக இருக்கிறார்கள். சரிங்களா? Okay. In Christianity, atonement refers to the needed reconciliation between sinful mankind and the holy God. இன்னைக்கு கிறிஸ்தவத்திலையும் பரிகாரம் செலுத்துது என்று நாம் பார்க்கும்போது, பாவியாய் இருக்கிற நாம் பரிசுத்த தேவனண்டில ஒன்றுபட வேண்டும் என்றால், ஒப்புரவாகப்பட வேண்டும் என்றால் இந்த பரிகாரம் செலுத்துதல் அவசியமாக இருக்குது. This reconciliation is possible through the atoning sacrifice of Jesus Christ as expressed in Romans chapter 3 verse 25, Romans chapter 5:11 and Romans chapter 5:19. ரோமர் 3:25, ரோமர் 5:11, ரோமர் 5வது அதிகாரம் 19வது வசனம். இந்த வசனம்லாம் நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா அங்க ரொம்ப தெளிவாக சொல்லப்பட்டிருக்குது. இயேசுடைய பரிகாரம் செலுத்துது நிமித்தம் இப்ப மனிதன் தேவனோட ஒப்புரவாத நிலையில அவன் இருக்கிறவனாக இருக்கிறான். இயேசு கிறிஸ்து தேவனுக்கும் மனுஷனுக்கும் மத்தியஸ்தராய் இருந்து அவர் செயல்படக்கூடியவராக
இருக்கிறார். It's through the blood of Christ propitiation to sin was done, the Bible says. So you read these verses, so you know. So atonement is the Bible's central message. இன்னைக்கு நீங்க பரிகாரம் செலுத்துதல் கூடிய இருக்கிற அந்த கற்றுக் கொடுத்ததுல பார்த்தீங்கன்னா வேதாகமத்துல அதுதான் மையமான செய்தியாக இருக்குது என்று நாம் உணர்கிறோம். For scripture clearly tells us that without the shedding of blood there is no remission to sin. பாவம் ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை என்று வேதம் அழகாக நமக்கு வர்ணித்து காட்ட இருக்குது. எபிரேயர் 9:22 ஒருத்தர் வாசிக்கிறீங்களா? எபிரேயர் 9:22 வசனம். Hebrews chapter 9 verse 22. Can somebody read for me in Tamil? நியாயப்பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறைய எல்லாம் இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும். எல்லாம் இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும். ரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது. ரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது என்று வசனம் ரொம்ப தெளிவாக சொல்லப்பட்டிருக்குது. And according to the law, almost all things are purified with blood, and without shedding of blood there is no remission. Without shedding of blood there is no remission. லேவியாகமம் 17:11 வாசிக்கிறீங்களா? லேவியாகமம் 17வது அதிகாரம் 11வது வசனம். Let's read Leviticus chapter 17 verse 11. What does it say? மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது. நான் அதை உங்களுக்கு பலிபீடத்தின் மேல் உங்கள் ஆத்துமாக்களுக்காக பாவ நிவிர்த்தி செய்யும்படிக்கு கட்டளையிட்டேன். ஆத்மாவிற்காக பாவ நிவிர்த்தி செய்கிறது இரத்தமே. பாவ நிவிர்த்தி, அட்டோன்மென்ட் ஒரு வார்த்தை சொல்லும் போது பாவ நிவிர்த்தி செய்வதற்கு, பாவ நிவிர்த்தி எதுக்கு செய்யத்தக்க? நம்முடைய ஆத்மாக்காக, சரிங்களா? நம்முடைய சரீரத்துக்காக இல்ல. ஏன்னா இந்த சரீரம் மண்ணால படிக்கப்பட்டது, அது மண்ணுக்கே திரும்பும். ஆனா நாளைக்கு தேவனுக்கு முன்பாக திரும்ப இருக்குது நம்முடைய ஆவியும் ஆத்மாவும். நம்முடைய ஆவியும் ஆத்மாவும் எங்க வாழ இருக்குது? Now we need to understand when we do atonement, and the Bible clearly says that that atonement is not unto the flesh, but it is unto the soul, the soul of man, the soul and the spirit that returns to God. Tomorrow, where does your soul go? Where does your spirit go? Does it go to heaven or hell? So we need to know, without the shedding of blood, without the atonement for your soul, there is no heaven for us. Okay, so this is very clearly seen in the Old Testament. I strongly believe that this lamb sacrifice was made known to Abel and Cain. நான் என்ன நம்புறேன்னா, ஆபேலுக்கும் காயனுக்கும் இந்த இரத்த பலி, அதாவது மிருக இரத்த பலி, ஒரு ஆட்டுக்குட்டி பலியாக கொடுக்கிறது, அது ஒரு சொல்லப்பட்ட காரியம். God would receive no other offering and it had to be God's way. வேற விதத்துல எந்த ஒரு பலியும் ஆண்டவர் என்ன செய்ய மாட்டாரு? ஏற்றுக்கொள்ள மாட்டார். ஏன்னா ஆண்டவருடைய வழி அது பாவ மன்னிப்புக்கு இரத்த பலிதான். And God has not changed his mind all the way back to him today also. இன்னைக்கு இருக்கும் ஆண்டவர் அதை மாத்தல, சரிங்களா? திரும்ப அவர் அண்டல நம்ம வரணும்னா, திரும்ப அவர் அருகில நாம் அவருடைய பிள்ளையா வாழணும்னா ஒரே ஒரு வழிதான், இரத்த பலி. அந்த இரத்த பலி பரிபூர்ண பலியாக இயேசு நமக்கு சிலுவையில செந்தனவராக இருக்கிறார். That sacrifice, that blood sacrifice which Jesus did on the cross, it's a sacrifice that is fulfilling evil till today. That's why if one is in Christ, ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தா தான் அவனுக்கு என்ன இருக்குது? பாவ மன்னிப்பு இருக்குங்க. அவனுக்கு என்ன இருக்குது? பரலோகத்துல இருக்குது. ஏன்னா தகுதிப்படுத்தின நிலையில நம்ம வைத்தவர் இயேசு கிறிஸ்து அவருடைய ரத்தமாக இருக்குது என்று நாம் உணர வேண்டும். அப்ப வேற ஒரு வழி இல்லை.
எனக்கு என்ன நம்பிக்கைனா, ஆதாம் ஆபேல் அண்டையிலையும் கைன் அண்டையிலையும் இந்த காரியத்தை சொல்லி வந்ததுனால தான் ஆபேல் அவன் இவ்விதமாக தேவனுக்கு முன்பாக ஒரு மிருகத்தை அடித்து, அது சிறந்த ஒரு மிருகம், பலன் கனியாக இருக்கிற அந்த மிருகத்தை அடித்து தேவனுக்கு பலியா செலுத்தான். சரிங்களா? ஆனா இதுல என்னன்னா வித்தியாசம், ஆபேல் அவங்க அப்பா ஆதாம் சொன்னதை கேட்டு அவன் அது பிரகாரமாக செய்தவனாக காணப்பட்டான். அங்க பிரச்சனை என்னன்னா, காயின் அவனுக்கு விவசாயத்து மேல ரொம்ப ஆசை. When we look about to Cain, he is a man who loves farming. So his passion is there. So what he thought was, instead of giving an animal, why shouldn't I give the product of my farming, the vegetable, the fruits? So what he did, he brought all those things before God, failing to listen to what God's requirement are. இங்க தேவன் என்ன விரும்பினார், தேவன் எதை கேட்டார், சரிங்களா? அதை காயன் உணராமல், அவன் கேட்டும் உணராமல், அவனுடைய அந்த காய்கறி, மரக்கறி, பழங்கள் இதை ஆண்டவருக்கு முன்பாக கொண்டு வந்தார். சில பேர் சொன்னாங்க கழிச்சு போனது, சரியா அது உண்ணாது, அதாவது கெட்டு போனது, இப்படிலாம் கொண்டு அதனால தான் காயனுடைய பலி ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள. அப்படி இல்லைங்க, அப்படி இல்லை. ஆண்டவருக்கு ஏற்ற பலியானது ஒரு மிருகம் அடிக்கப்பட்டு அதனுடைய ரத்தம் சிந்தப்பட்டு அவருக்கு செலுத்தக்கூடிய இருக்கிற அந்த பலி தான் அது தேவனுக்கு திரும்பக்கூடிய இருக்கிற பலியாக இருக்க முடியும். சரிங்களா? So here today what we are learning is this: it is not your way but God's way. To come to God, to turn to God, or to return to God, it is in His way, not in what man think as his way. சரிங்களா? இன்னைக்கு மனுஷன் நினைக்கிறான் அவனுடைய வழியில அவன் கர்த்தருக்குள்ள சேர முடியும், அவனுடைய யோசனையில சேர முடியும். ஏன்னா இதுதான் பிசாசு மனுஷனுடைய வாழ்க்கையில செய்து இருக்கிறவனாக இருக்கிறான். The devil has indeed blinded our eyes. You see, religion is not the way to God. Today the devil has blinded man and he has made man to see religion. இன்னைக்கு மதம் பலவிதமான மதம், நிறைய மதம் இருக்குது. ஆனா இந்த மதம் எல்லாம் எங்க கொண்டு போகாது, ஒருவன் தேவனண்டல கொண்டு போகாது. சரிங்களா? When we talk about religion is man going after God. But when we talk about Christianity, it is God coming to man. Hallelujah. So God clearly say, my ways are not your ways, my thoughts are not your thoughts. ஆண்டவர் அழகாக சொல்றார், என் வழி உன்னுடைய வழி இல்லப்பா, என்னுடைய நினைவானது உன்னுடைய நினைவாக இல்லை. இன்னைக்கு பிசாசு எப்படி மனுஷனை கவுத்தானா, அவனுடைய வழியை புகுத்து மனுஷன் இன்னைக்கு தேவனுடைய வழியில போகாதபடி, தேவனுடைய நினைவுல போகாதபடி அவன் திரும்பி வச்சிருக்கிறான். ஆபேல் உடைய காணிக்கை ஏன் மேன்மையானதா இருந்தது? Why was Abel's sacrifice was excellent? It was excellent because it was done in the way God wanted it. Why was Cain offering not excellent? Because it was done in the way Cain he wanted to. So today people say there are many religions, but all pointing to where? To God. இன்னைக்கு ரொம்ப ஜனங்க சொல்றாங்க பலவிதமான மதமாக இருக்குது, எல்லாமே சரிதாங்க, ஒன்றுதாங்க, பலவிதமான வழி இருக்குது, ஆனா அந்த வழி எல்லாம் ஒரு இடத்துக்கு தான் சேரும் அப்படின்னு மனுஷன் இன்னைக்கு பேசுறான். Today man is talking in this kind of term. There are many different ways to go to God.
but all reach to God. Today I would like to tell you from this verses scripture, there's only one way. Jesus say, I am the way. When Jesus say, I am the way, means there's only one way. There's only one name. ஒரு பேர் தான் இருக்குதுங்க. இயேசு கிறிஸ்து இல்லாம ஒருவன் என்னங்க பிதாண்டல வரவே முடியாது. அவருடைய நாமம் இல்லாம ஒருவன் ரட்சிக்கப்பட முடியாது. Without his way, he being the way, no man can come to the Father. Without his name, no man can be saved. So church, we need to realize that. We need to realize there's no other way apart from God's way. Only through God's way man can return back. You can repent, but if you don't return to God the way God wants you to, then it is useless. ஆண்டவர் மனம் திரும்ப சொல்றாரு. ஆனா மனம் திரும்பி அவர் சொன்ன வழியில வரணும். அவருடைய குமாரனை நீங்க ஏற்றுக்கொள்ளணும். நீங்க அறிக்கையிடணும். நீங்க விசுவாசிக்கணும். 3ஆம் நாள்ல அவர் உயிர்த்தெழுந்த தேவனாக இருக்கிறார். அப்ப தேவ ஜனமே, இன்னைக்கு காயினுடைய பலி எடுக்கப்படாத ஒரு பலியா இருந்தது. ஏன்னா அது அவனுடைய சித்தமான இருந்தது. சரிங்களா? போன வாட்டி affirmative response in God's will and word. Faith is affirmative response to God's will and word. விசுவாசமானது என்ன தெரியுமாங்க? தேவனுடைய சித்தத்திலையும் அவருடைய வார்த்தையிலையும் உறுதிப்பட்டு மறுமொழிவு அடைந்ததாக இருக்குது. அப்ப அப்படி அடையாம இருந்தா இன்னைக்கு நம்ம தேவன் அண்டல சேர முடியாதவர்களாக இருப்போம். சரிங்களா? இன்னைக்கு மனுஷன் அவன் தேவனோட பாகியன் பண்றவனாக இருக்கிறான். Today you look at man, they bargain with God. They tell God, you do this, I do this. You know, there's no bargaining when we come to God. God doesn't bargain with us. You either obey or you don't obey. King Saul, he thought by bringing all the goats and all the cows and all the bulls and all that, God would be pleased. God told to destroy everything. But he thought by bringing all this thing, he can please God. But was God pleased? When Samuel came to him and he's asking, what am I hearing? This bleating of goats and cow and all these things. And then he was telling, oh, I kept all the best for the Lord. Oh, you can keep all the best for the Lord. But do you know, God says through Samuel, what God desire? Obedience rather than sacrifice. ஆண்டவர் விரும்பினது என்ன தெரியுமாங்க? சாவுல் ராஜா என்ன நினைச்சா, இந்த நல்ல ஆடு மாடு இதெல்லாம் ஆண்டவருக்கு முன்பாக கொண்டு கொடுக்கும் போது ஆண்டவர் ரொம்ப பிரியப்படுவாரு அவன் நினைச்சான். ஆனா அது ஆண்டவரை பிரியப்படுத்தல, ஆண்டவரை துக்கப்படுத்தினது. ஏன் தெரியுமாங்க? ஆண்டவர் விரும்புறது பலியை விரும்புறாரு இல்லைன்னு இல்ல, ஆனா பலியோட கீழ்ப்படிதல ஆண்டவர் அதிகமாக விரும்புறார். ஏன் தெரியுமாங்க? ஆண்டவருக்கு வேற வழி தெரியாது. ஒரே ஒரு வழி தான். அவர் ஆண்டல திரும்பணும்னா அவர் வழியில தான் நம்ம திரும்பி வரணும். அப்ப இன்னைக்கு பாடம் என்ன தெரியுமாங்க? ஏன் காயினுடைய பலி ஏற்றுக்கொள்ளாத ஒரு நிலையில இருந்தது? ஏன் ஆபேலுடைய பலி ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக இருந்தது? ஆபேலுடைய பலி தேவனுக்கு முன்பாக அது பிரியமான ஒரு பலியாக இருந்தது. காயினுடைய பலி பிரியமில்லாத ஒரு பலியாக இருந்தது. காரணம் என்றால் ஆபேல் தேவனுடைய வழியில தேவனை நோக்கினவனாக காணப்பட்டான். Abel was seeking God in the way God wanted him to seek him. But Cain sought after God in the way he wanted. So scripture, I read verse 4 again. By faith, Abel offering to God a more excellent sacrifice than Cain, through which he obtained witness that he was righteous. Righteousness
is a title you don't give to yourself. நீதிமான் என்று சொல்லப்பட இருக்கிற அந்த வார்த்தை நீங்களே உங்களுக்கு கொடுக்கக்கூடிய இருக்கிற ஒரு டைட்டில் இல்ல. சரிங்களா? இன்னைக்கு அது ஆண்டவரால உங்களுக்கு கொடுக்கப்படணும். அதனாலதான் நான் எப்பொழுதும் சொல்றேன், நீங்க நீதிமான் அல்ல, ஆனா நீதிமான் ஆக்கப்பட்டவர்களாக இருக்கிறீங்க. ஏன் தெரியுமாங்க? இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்து தன் நம்முடைய பாவத்துக்காக அவர் தன் ரத்தத்தை சிந்தி இன்னைக்கு நீங்களும் நானும் தேவனுடைய புத்திரர்கள் என்று அழைக்கப்படக்கூடிய இருக்கிற அந்த சுகந்தரத்தை கொடுத்தவராக இருக்கிறார். அல்லேலூயா. So you and I must realize you are made righteous through the blood of Christ. Today you are called sons of God, children of God, because Jesus made it possible. Hallelujah. He made it possible to you to be called saints. He made it possible for you to be called sons and daughters of God. It is given because of the grace and mercy of God in your life. இன்னைக்கு நீங்க குமாரன் குமார்த்தி என்று இல்ல நீதிமான் என்று சொல்லப்பட நிலையில இருக்கிறது காரணம் தேவனுடைய கிருபையும் தேவனுடைய ஈவும் காரணமாக இருக்குது. அப்ப தேவ ஜனமே நாம் உணர்ந்தோம், விசுவாசம் நிமித்தம் நாம் கர்த்தரண்டில சேரும் போது அது கர்த்தருடைய வழியின் அடிப்படையில காணப்பட ஒரு காரியமாக இருக்க வேண்டும். When we say we come through faith, that means by believing in His word. Believing in His word. When you obey His word, when you do things the way God wants you to do it, then on that day, Jesus will welcome you with an open arm. With an open arm. I want to say this word and I want to conclude. You know, many will come unto me and say, Lord, Lord, I cast out demon in your name. I prophesied in your name. I did miracles in your name. But Jesus said, depart from me, you evil doers. அநேகர் வருவார்களாம் அந்த நாள்ல, ஆண்டவரே உம்முடைய நாமத்துல பிசாசை விரட்டினேன், உம்முடைய நாமத்துல அநேகருக்கு சுகம் கொடுத்தேன், உம்முடைய நாமத்துல திருக்கு தரிசனம் பேசின ஆண்டவரே அப்படின்னு சொல்லி வருவார்கள். ஆனா ஆண்டவர் சொல்லுவார், என்னுடைய சமூகத்திலிருந்து விலகி போங்கள் அக்கிரமக்காரர்களே, அக்கிரமக்காரர்களே. ஏன் தெரியுமாங்க? ஆண்டவர் நீங்க எவ்வளவு செய்றீங்க முக்கியம்தான், முக்கியம் இல்லை சொல்ல மாட்டேன். What we do for the Lord, the way we serve God is very important. But if you don't obey God, you don't obey His word, and you do everything without obeying Him, God will say, you are a wicked person. He will say, depart from me, you evildoers. We must serve the Lord, but we must serve the Lord the way the Lord wants us to serve Him. ஆண்டவருக்கு நம்ம ஊழியம் செய்யணுங்க, ஆனா அந்த ஊழியம் ஆண்டவருடைய சித்த பிரகாரமாக செய்யணும். இன்னைக்கு நீங்க சொல்றீங்க, பாஸ்டர் நல்லவனுக்கு நான் உதவி செய்வேன், கெட்டவனுக்கு நான் உதவி செய்ய மாட்டேன், அதனால நீங்க நீதிமானா? இல்லைங்க. You cannot say I only serve those who are good, pastor. Those who are evil I won't serve. I only love those who are good, pastor. Evil people I won't love. You cannot say that. You know why? Because the word of God clearly says, if your enemy is hungry, feed him. If he's thirsty, give him water. God says, do good to those who do evil unto you. God says, love your enemy. This is the way of God. This is the way of God. When you fail here, you fail God. You can go for mission. You can go for evangelism work. You can do a lot of things. You can say, I've served the Lord. But God will look at you and say, did you serve me the way I want you to serve me? Did you offer the offering that I want? நான் வேண்டி இருக்கிற காணிக்கையை நீ செலுத்தினியா? சரிங்களா? ஆடு செலுத்துற இடத்துல பண்டிகை நீ செலுத்தினா ஏற்றுக்கொள்வாரா? When you are supposed to give a lamb as an offering, you go and give a pig.
You think God will accept that? Do you know that? Let me say this as my conclusion. When God brought judgment upon Adam, ஆதாம் மேல ஆண்டவர் நியாய தீர்ப்பு கொண்டு வரும்போது அவர் என்ன செஞ்சாங்க? பூமியை சபிச்சார். He cursed the ground, the land. He cursed. And the offering that Cain brought was from the ground, the cursed ground. காயின் கொண்டு வந்த இருக்கிற பலிகள் சபிக்கப்பட்ட இருக்கிற அந்த பூமியிலிருந்து வந்த காணிக்கைகளாக இருந்தது. ஆனா ஆபேல் கொண்டு வந்திருக்கிற காணிக்கையோ அது மிருக பலியாக இருந்தது. அது சிறந்த முதற்கனி பலன்கனியாக இருந்த காணிக்கையா இருந்தது. அதனால தாங்க அது மேன்மையானது. That's why it was the excellent offering. I hope you all understand what I'm trying to say. Church, for God, that's why he says, if you love me, you will keep my commandment. Hallelujah. உண்மையான அன்பு தேவனுடைய வார்த்தையை நீங்க என்ன செய்யறது? கடைபிடிக்கிறது. It's either God's way or no way. ஆண்டவருடைய வழியோ இல்ல வேற வழியே இல்லை. சரிங்களா? பல வழி ஒரு இடத்துக்கு போகுதுன்னு நினைச்சிடாதீங்க. அது உண்மை இல்லை. ஒரே ஒரு வழி, இயேசுவே அந்த வழி. அந்த வழி இல்லாம பிதாண்டல ஒருவனும் சேர முடியாது. ஏன்னா உகந்த பலியை கொடுத்தவர் அவர். உங்களுக்கும் எனக்கும் மத்தியஸ்தராயிருந்து பாலமாக இருந்து அந்த பாலத்துல நடந்தாதான் பிதாண்டல நம்ம சேர முடியும். ஜெபிப்போமா? ஜெபிப்போமா? பாருங்க. Let's pray. Let's prepare our heart for communion. இந்த வேளை நாம் நற்கரணை எடுக்கக்கூடிய நிலையில இருக்கிறோம். நம்முடைய உள்ளங்களை நாம் ஆயத்தப்படுத்துவோம். இந்த நற்கரணை எடுக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமாங்க? எனக்கு நினைவாக இந்த காரியத்தை செய்யுங்கள் என்று இயேசு சொன்னார். Jesus said, do this in remembrance of me. We are people who obey the Lord. We are people who want to please the Lord. So today, as we come before the Lord in this time of communion, as we partake of the bread which resembles his body and the wine which resembles his blood, let us come as one who says, Lord, I believe in you. I trust you. Your body was broken for me on that day so that I can receive healing. By your stripes I'm healed, the Bible says. Your blood was shed on that day so that I can be forgiven, Lord. Amaya, உம்முடைய சரீரம் அந்த நாள்ல உடைக்கப்பட்டது. நான் சுகமடைய உம்முடைய தழும்புகளால் நான் சுகமானேன் என்று சொல்லப்பட்டது ஐயா. உம்முடைய ரத்தம் அந்த நாள் சிந்தப்பட்டது சுவாமி. ஆமையா, என் பாவத்துக்காக நீ ரத்தத்தை சிந்தினீர். ரத்தம் சிந்தது இல்லாமல் பாவம் மன்னிப்பு இல்லை என்று வேதம் சொல்லுது. எங்களுக்காக உம் ரத்தத்தை சிந்தினீர் ஐயா. சிலுவையில நீர் மரித்தீர் சுவாமி. எங்களுடைய சாபத்தை சுமந்தவராக இருக்கிறேன். Lord, you died a death on the cross, Lord. You took upon yourself our curse, Lord. We thank you. We thank you. Today we thank you, Lord. உமக்கு நன்றி 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 என்று சொல்லுகிறோம் ஐயா. ஆண்டவரே, நீரே எங்களுக்கு சகாயராக இருக்கிறேன். இந்த நாளில் எங்களை நாங்கள் தாழ்த்துகிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. இந்த நற்கரணில் நாங்கள் வரும்போது சுவாமி எங்களோடு தொடர்ந்து பேசிக்கொள்ளும் ஐயா. ஆம் சுவாமி, உம்மை இன்னும் சிலுவையில நாங்கள் சுமத்தாதபடி சுவாமி எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் சரிப்படுத்த எங்களுக்கு கற்றுத்தாரும். Lord, let us not continue to put you on the cross, Lord. Teach us, Lord, to live a holy and righteous life. Help us, Lord, to be one, Lord,
who will always be pleasing in your sight, Lord. உமக்கு முன்பாக பிரியமான ஜனங்களாக நாங்கள் இருக்க எங்களுக்கு கற்றுத்தாரும் ஐயா. எங்களுடைய சுயத்தை நாங்கள் விட்டுவிட்டு, பிசாசுடைய வழியை விட்டுவிட்டு, உம்முடைய வழியை தேர்ந்தெடுக்கிற மக்களாக நாங்கள் இருக்கத்தக்க ஜெபிக்கிறோம். Lord, let us discard our selfishness, Lord. Let us discard the devil's way, Lord, and embrace your way, Lord, your word, Lord. It is your will that should be done in our life, Lord. உம்முடைய சித்தம் மட்டுமே எங்களுடைய வாழ்க்கையில செயல்படத்தக்க நாங்கள் ஜெபிக்கிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே நாங்கள் வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். ஆமென். ஆமென். பாருங்கள் தேவஜனமே, இந்த வேளையிலே நாம் இந்த நற்கரணை ஆராதனையில பங்கு பெறவர்களாக இருப்போம். சோ இந்த வேளையிலே நமக்காக உடைக்கப்பட்ட அந்த ஆண்டவருடைய சரீரத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். Let us take up the bread and the wine. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நேலறையில சீடர்களோட அவர்கள் இருக்கும்போது அவர்கள் என்ன செய்தார்கள்? ஆண்டவர் சொன்னார் அவர்கள் மத்தியிலே, God looked at them and said, "This is my body which is broken for you." இது என்னுடைய சரீரம் உங்களுக்காக உடைக்கப்பட்டது. இதை உண்ணுங்கள். Take it and eat it. This is the body of Christ. Let us together receive the body of Christ. Amen. He took the cup and he blessed it and he gave it to his disciple and he said, "Drink of this, for this is my blood that is shed for you." Let us together at this very moment receive his blood and let us drink this blood together as a body. At this very moment, I would like to call Pastor Joy to close us in a word of prayer and also give us the benediction. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, உம்மை துதிக்கிறோம், சொத்திரிக்கிறோம் கர்த்தாவே. உம்மை தொழுது கொள்ள எங்களுக்கு இன்றைக்கு தந்த கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. உம்முடைய பந்தியிலே பங்கு பெற எங்களுக்கு தந்த கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. நீர் எங்களோடு இருக்கிறீர் ஐயா. நாங்கள் உமக்குள்ளாக இருக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, நாங்கள் எப்பொழுதும் உமக்கு சாட்சியாக ஜீவிக்க உதவி செய்யுங்க கர்த்தாவே. இன்றைக்கு நீர் எங்களுக்கு தந்த சத்தியத்திற்காக உமக்கு நன்றி கர்த்தாவே. ஆண்டவரே, நீரே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறீர் ஐயா. உமையல்லாமல் ஒருவரும் பிதாவிடத்தில் வர முடியாது கர்த்தாவே. உம்மை விசுவாசிக்கிற பிள்ளைகளாகிய நாங்கள் உம்முடைய சுத்தத்தின்படி, உம்முடைய வார்த்தையின்படி நாங்கள் ஜீவிக்க உதவி செய்யுங்கப்பா. எங்கள் விருப்பத்தின்படி நாங்கள் உம்முடைய சமூகத்தில் வராமல், எங்கள் விருப்பத்தின்படி எங்கள் காணிக்கைகளை கொண்டு வராமல், எங்கள் விருப்பத்தின்படி நாங்கள் ஆராதிக்காமல், ஆண்டவரே, நாங்கள் உமக்கு சேவை செய்யாமல் உம்முடைய விருப்பத்தின்படி, உம்முடைய திட்டத்தின்படி, உம்முடைய வழியின்படி எல்லாவற்றையும் உம்முடைய நாமத்தின் மகிமைக்காக நாங்கள் செய்ய ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்களை வழிநடத்தும் ஆண்டவரே. நேர் எங்கள் பலிகளை நீர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு பிரியமாய் ஜீவிக்க உதவி செய்யுங்க, சாட்சியாய் ஜீவிக்க உதவி செய்யுங்க கர்த்தாவே. இந்த நாளிலும் கூட இந்த வாரத்திலும் கர்த்தருடைய கிருபை எங்களோடு இருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளை வேலி அடைத்து காத்து கொள்ளுங்கப்பா. சுகத்தோடும் பலத்தோடும் காத்து கொள்ளுங்கப்பா. உமக்கு சாட்சியாய் இருக்க உதவி செய்யுங்க. ஆசீர்வதிங்க கர்த்தாவே, ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே, எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய நாம மட்டுமே எங்கள் வாழ்க்கையிலும் எங்கள் குடும்ப வாழ்க்கையிலும் மகிமைப்படுவதாக. வியாதிப்பட்ட மக்களை இந்த நாளிலும் சுகப்படுத்தும், பலப்படுத்தும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரம தகப்பனே, ஆமென். ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்வோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென். 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 என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி,
கர்த்தர் செய்த சகல உபகாரமே மறவாதே. ஆமென். Thank you. God bless you all.